கொங்கு நாட்டு ஸ்டைல் தண்ணி சாம்பார். எனக்கெல்லாம் இந்த சாம்பாரும் இட்லியும் இருந்தாலே போதுங்க, அமிர்தமாக இருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, 4 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு மிளகாத்தூளோ அல்லது பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சத்தூள், பட்டை, சோம்பு, கசகசா சேர்த்து அரைச்சிட்டு அதோட 3 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாயோ அல்லது காஞ்ச மிளகாயோ, அதோட கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, இந்த அரைச்ச விழுதுகள் சேர்த்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாங்க. சாம்பார் ரெடி ஆகுதுக்குள்ளே நம்ம இட்லியும் ஊற்றிடலாம். நான் நேற்று காலையில் தாங்க இட்லிக்கு மாவு அரைச்சேன். நேற்று நைட்டு இட்லியும் இந்த சாம்பாரும் வச்சிடலாம், வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை செஞ்சேங்க. இந்த இட்லி வேகிறதுக்குள்ளே நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், சாம்பார் நல்லா 20 நிமிஷம் கொதி வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இட்லியும் வெந்துருச்சு, இட்லியும் எடுத்துடலாம். அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க நல்லா ஸ்மூத்தான இந்த இட்லியோட இந்த சாம்பாரை ஊற்றி அப்படியே ஊற விட்டு சாப்பிட்டா அடடா அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.